மொத்தம் 3,42,000 பதவிகள் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. 1,00,000 பதவி நாளைக்கு நாளன்னைக்குள்ளார அந்த 3,42,000 நாளைக்குள்ளார அந்த 1,00,000 பதவியும் நிரப்பப்பட இருக்கிறது. இங்கு கடந்த 30-32 வருடமாக அன்று முதல் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் அதுதான் இந்த செயல் வீரர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் 30 வருடத்துக்கு 32 வருடத்துக்கு முன்னாடி தலைவர் உச்சத்துக்கு வருவார். தலைவர் 2026 முதல்வராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காதுங்க. ஒரு 10,000 கோடி மாவட்ட செயலாளர்கள் வேற கட்சியில் 5,000 கோடி 10,000 கோடி மந்திரி மாவட்ட செயலாளர். ஆனால் நம்ம தலைவர் யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டினாரோ அவருக்குத்தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார். நம்ம மாவட்ட செயலாளர் 10,000 ரூபா கூட இல்லைங்க. ஆனாலும் அவங்களுக்கு தான் நான் பதவியை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் நம்ம தலைவர் தளபதி. நம்ம கிட்ட 1000 கோடி 500 கோடி 100 கோடி 50 கோடி எந்த கோடியும் வேணாங்க. நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். அதுதான் இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க. எல்லாரும் பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க தலைவரை பற்றி. தலைவர் பேசாமல் இருந்தாலும் தலைவரை பற்றியே தான் பேசின்னு இருக்கிறாங்க நீட்டுன்னு. அதுதான் இனிமேல் பட்டு நம்மளை மட்டும்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.